ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வரி வினா விடையில் 9th இயல் 1ல் செயல் பகுதி 2 தமிழ் விடு தூது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று, தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் தமிழ் மொழியே புத்திகோள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள தமிழ் விடு தூது. செகண்டு, தமிழ் விடு தூது ஆசிரியர் யார்? ஆசிரியர் நேம் தெரியவில்லை. தேர்டு ஒன்று சிந்தாமணி எனும் சொல் குறிப்பது சிதறாத மணி. சிந்தாமணி எனும் சொல் குறிப்பது சிதறாத மணி. ஃபோர்த் ஒன்று, அமைதி மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம் எது? அமைதி மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம் எது? விடை சத்துவம். ஃபிஃப்த்து ஒன்று, சோம்பல் தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம் எது? சோம்பல் தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம் எது? விடை தாமசம். ஆறாவது, போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் எது? போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் எது? விடை ராசசம். ஏழாவது, ஊனரசம் என்பதன் பொருள் என்ன? ஊனரசம் என்பதன் பொருள் என்ன? விடை குறையுடைய சுவை. அடுத்து எட்டாவது, இரண்டு கண்களைப் போல் இரண்டிரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு டேஸ் என்று பெயர். இரண்டு கண்களைப் போல் இரண்டிரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு டேஸ் என்று பெயர். விடை கன்னி. ஒன்பதாவது, தமிழில் இரண்டிரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை டேஸ் ஆகும். தமிழில் இரண்டிரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை டேஸ் ஆகும். விடை கன்னி. பத்தாவது, சுவை எத்தனை வகைப்படும்? சுவை எத்தனை வகைப்படும்? விடை 6. அம்மை முதலிய அலகுகள் எத்தனை? அம்மை முதலிய அலகுகள் எத்தனை? விடை 8. இலக்கண குறிப்பு தருக. முத்திக்கனி. முத்திக்கனி. விடை உருவகம். 13. இலக்கண குறிப்பு தருக. சிந்தாமணி. சிந்தாமணி பார்த்தோம்னா விடை ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். 14. இலக்கண குறிப்பு தருக. தெல்லமுது. விடை பண்புத்தொகை. தெல்லமுது அப்படின்னா விடை பண்புத்தொகை. 15. குற்றமிலா. குற்றமிலாக்கு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். 16. இலக்கண குறிப்பு தருக. செவிகள் உணவான. செவிகள் உணவான. 4ஆம் வேற்றுமை தொகை. 4ஆம் வேற்றுமை தொகை. இலக்கண குறிப்பு தருக. நான் ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்து 18. தூது எவ்வகை இலக்கியமாகும்? தூது எவ்வகை இலக்கியமாகும்? விடை சிற்றிலக்கியம். 19. தூது அனுப்பும் பொருட்களின் எண்ணிக்கை. தூது அனுப்பும் பொருட்களின் எண்ணிக்கை. விடை 10. வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது? வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது. விடை தூது. 21. தூது இலக்கியத்தின் வேறு பெயர் என்ன? தூது இலக்கியத்தின் வேறு பெயர் என்ன? விடை சந்து இலக்கியம். 22. தமிழ் விடு தூது எக்கடவுளை தலைவனாக கொண்டு பாடப்பட்டுள்ளது? தமிழ் விடு தூது எக்கடவுளை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது? விடை மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது. 23. தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது? தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது? விடை 268. 24. தமிழ் விடு தூது நூலை முதலில் பதிப்பித்தவர் யார்? தமிழ் விடு தூது நூலை முதலில் பதிப்பித்தவர் யார்? விடை உவேசா. தமிழ் விடு தூதுவை உவேசா பதிப்பித்த ஆண்டு 1930. 26. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் என்ற பாடலை இயற்றியவர் சுத்தானந்த பாரதியார். சுத்தானந்த பாரதியார். தமிழ் விடு தூதுவில் அமைந்துள்ள பாவகை கலிவெண்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் யூனிட் 2ல் 27 கொஸ்டின்ஸ் சார்ட் அவுட் பண்ணி ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.